வணக்கம் நண்பர்களே. நேரு அதிரடி கைது. தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவிலே வெளியாக இருக்கு. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணி தீவிரம் காட்டி வருது. மறுபக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அவர்களுக்கு பல வகையில் நெருக்கடி கொடுத்து வருது. அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கு. இந்த பிரச்சனையை அதிமுக பாஜகவினர் பூதாங்கரமாக்கி வராங்க. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் சத்தமே இல்லாமல் திருச்சியில் திருப்புமுனை ஏற்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட மாநாட்டுக்கு நேரு ஸ்கெட்ச் போட்டு வருகிறார். திருச்சி மாநாடு தான் மெயின் பிக்சர் என்று எதிர்க்கட்சிகளுக்கு சூசகமாக அவர் பதிவும் அளிச்சிருக்காரு. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான நேரு வெளியிட்டிருக்க அறிக்கையில், மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் 10 லட்சம் நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் மாபெரும் நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை இந்தியாவே வியந்து பார்க்கும் வகையில் தயாராக்கி கொண்டிருக்கோம். திருச்சியின் மாநாடு திருப்புமுனை மாநாடு என்பதை விட திக்கெட்டும் வெற்றியை உறுதி செய்திடும் மாநாடாக நடத்திட வேண்டும். திருச்சியில் திரளும் கூட்டம் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்கு கட்டாயம் கூறுவதாக அமைந்திட வேண்டும். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைகள், கழக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் உறுப்பினர்கள் பயிற்சி கூட்டம், வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிரணி மாநாடுகள், வீடு வீடாக பரப்புரை என நாம் அசுர வேகத்தில் களப்பணியாற்றி வந்தாலும் தலைவர் கூறியது போல திருச்சி மாநில மாநாடு தான் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான மெயின் பிக்சராக அமைய இருக்கு. இதனால் பிரம்மாண்டமாக மாநாடை நடத்த திட்டமிட்டிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் அமலாக்கத்துறையோ நேருவை கைது செய்ய வேண்டும் என முனைப்பு காட்டிட்டு வராங்க. பாஜகவின் சார்பில் தற்போது அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் சென்றுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதன் மூலமாக அமைச்சர் நேரு மாநாட்டிலேயே தூக்கப்படவோ சதி நடப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து 2035 பணியிடங்களுக்காக கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்ததாகவும் அது முறைகேடின் பேரலாக தான் நடந்தது, நேரு தான் அந்த ஊழலுக்கு காரணம் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது, 235 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை சமர்ப்பித்தது போன்ற அனைத்து விஷயங்களும் நேருவுக்கு எதிராக உள்ளது. நேரு ஸ்டாலினிடம் சொல்லியும், ஆனால் ஸ்டாலினால் என்னால் வழக்கு பதியாமல் ஒன்றால் தடுக்க முடியும், ஆனால் நீங்கள் தான் இந்த கேஸை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருவிடம் சொல்லிட்டாராம். தொடர்ந்து நேரு மாநாட்டை நடத்தி எப்படியாவது திமுகவை வெற்றியடைத்து விட்டால், பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி தோற்றுவிட்டால் நம் மேல் இருக்கும் கேஸை நாம் இல்லாமல் செய்துவிடலாம் என்கின்ற நோக்கத்தில் தற்போது பயணித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரது பலத்தை நிரூபிக்க இந்த மாநாடு வழிவகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.